Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Kanmani தமிழ் பியூட்டி டிப்ஸ். நம்ம சேனல்ல பார்க்குற எல்லாருக்குமே மை ஹார்ட்லி வெல்கம். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளா வந்து எப்படி ஒரு 3 ஸ்டெப்ஸ்லயே வந்து நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ண போறோம். 3 or 4 ஸ்டெப்ஸ்ல வந்து ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா இருக்கும் இது. நான் வந்து அவ்வளவு ஸ்கின் கேர்க்குலாம் வந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். நான் பேசிக்கலி ரொம்ப சோம்பேறி அப்படின்றவங்க தாராளமா வந்து நீங்க இதையாச்சும் பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து நல்லாவே எப்படி சொல்றது, நல்லா கிளியரா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அதுக்கு தான் எப்பவுமே வந்து நம்ம கொஞ்சமா ஸ்கின் கேர் ரூட்டீன் பண்ணோம். ஏதோ தானோன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஸ்கின்னை விட்டுட்டு ஒரே ஒரு நாள் கல்யாணம் வரப்போகுது அப்படின்ற சென்ஸ் அப்போ போட்டு ஃபேஷியல் அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ கொஞ்சமாவது ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணுங்க, ஸ்கின் வந்து நல்லாவே இருக்கும். இதுக்கு தான். அண்ட் இன்னைக்கு வந்து இன்னொரு விஷயம், நான் சீரம் வந்து நிறைய பேர் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. சீரம் எப்போ எந்த டைமில் யூஸ் பண்ணணும், என்ன ஸ்டெப்ஸில் யூஸ் பண்ணணும், எந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ சின்னதாக ஒரு சீரம்க்கு வந்து நான் ப்ராடக்ட் ரிவ்யூவும் கொடுக்க போகிறேன். ஸோ அதெல்லாம் போய் சமைச்சாக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம மேக்கப் போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து ரிமூவ் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் இருக்கும், அதாவது நம்ம சோப் போட்டு முகத்தை கழுவுனா போதும் மேக்கப்பும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் கிடையாது. மேக்கப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மேக்கப் எல்லாமே வந்து ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ மேக்கப் வந்து நம்ம நைட் தூங்கும் போது நம்ம ஸ்கின்ல இருந்துச்சுன்னா ரொம்ப பிரச்சனை, தேவையில்லாத பிரச்சனைலாம் வரும். அதனால எப்பவுமே மேக்கப் ரிமூவர் வச்சு மேக்கப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். ஜென்ஸ் வந்து பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நத்திங். நீங்கள் இந்த ஃபேர்னஸ் க்ரீம்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, ஸோ அதனால் கண்டிப்பாக பண்ணணும் சரிங்களா. அதாவது ஜென்ஸ்க்கு கணக்கு கிடையாது. ஸோ நான் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப நாளாக வந்து இந்த கார்னியர் மைசலர் வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எல்லாருக்குமே தெரியும், நான் நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த கார்னியர் மைசலர் வாட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினியும் கிடைக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணலாம். ஒரு குட் மேக்கப் ரிமூவர், நல்லா வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் நார்மல் மேக்கப் போட்டுருந்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலர், எல்லோ கலர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மேக்கப்லாம் போடுறீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உண்மையாக ஒரு நல்ல மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணோம், ஸ்கின்ல வந்து ஜென்டலாகவும் ஒர்க் ஆகும். ஸோ நான் வந்து இப்போ மேக்கப் உண்மையாக போடவே இல்லை. நான் என் ஸ்கின்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ நம்ம அதனால எல்லா மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணிப்போம். மேக்கப் போடல இருந்தாலும் கொஞ்சம் பண்ணிப்போம். அதுக்கு தான் என்னோட ஃபுல் மேக்கப் வந்து வந்துருச்சு. ஏன்னா நான் ஃபுல் மேக்கப் போடல, லிப்ஸ்டிக் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், நான் உண்மையாக மேக்கப் போடல. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணணும். மேக்கப் ரிமூவ் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணணும். உங்ககிட்ட நார்மலாக என்ன ஃபேஸ் வாஷ் இருக்கோ நீங்கள் வந்து அதையே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிடலாம். துடைக்கிறது கூட எப்பவுமே இப்படிலாம் துடைக்காதீங்க. ஜஸ்ட் இப்படி டேப் பண்ணிங்கன்னா தண்ணி மட்டும் வந்துடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என் ஸ்கின் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு டஸ்ட்லாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது. அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டோனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்கின் நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக கூலிங் சென்சேஷன் இருக்கணும்னா நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அவ்வளோ டோனர்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். பட் சம்டைம்ஸ் எனக்கு ஓப்பன் போர்ஸ் இருக்கா மாதிரி தோணுச்சுன்னா நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரெகுலராலாம் யூஸ் பண்ண மாட்டேன், பட் ரெகுலராக யூஸ் பண்ணுறதாலும் பண்ணலாம், அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இல்லைனா வந்து நீங்கள் டோனர் யூஸ் பண்ணிவிட்டு டோனர் யூஸ் பண்ணாமல் அடுத்த ஸ்டெப் வந்து நான் கூட நம்ம போயிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம சீரம் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். சோ சீரம்க்கு வந்து நான் இப்போ கார்னியரோட ஸ்கின் நேச்சுரல் லைட் கம்ப்ளீட் ஸ்பீட் விட்டமின் சி சீரம் தான் எடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு கார்னியர் கூட ஒரு கொலாபரேஷன் வீடியோ தான். ஸோ கார்னியர் வந்து வெல் நோன் பிராண்ட், எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி தெரியும். அட்லீஸ்ட் லைஃப்ல ஒன்ஸ் ஆகுது இந்த கார்னியர் ப்ராடக்ட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து வராது, அதனால தான் நான் இந்த கொலாபரேஷனுக்கே அக்செப்ட் பண்ணேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சேனல்ஸில் வந்து நான் செக் பண்ணேன். 7 டேஸ்லாம் வந்து அவங்க லைவ் ரிசல்ட்டே காமிச்சாங்க. சரி ஓகே, இது டார்க் ஸ்பாட்ஸை வந்து நல்லாவே ரெடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதுக்கு வந்து நான் ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து இருந்தேன். ஸோ என்னோட பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1 வீக் வந்து நான் யூஸ் பண்ணேன். எனக்கு வந்து கொஞ்சம் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் அவ்வளவும் கிடையாது, பட் 1-2 வந்து எனக்கு நல்லாவே கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிச்சிது. கம்ப்ளீட்டாக இல்லை, பட் ரெடியூஸ் ஆகிறது நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த பிரச்சனை இருக்கும், டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால ஃபேஸே ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணோன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து சீரம் யூஸ் பண்ணலாம். இது ஏன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா லூசோ லெமன் இருக்குது அண்ட் விட்டமின் சி வந்து 30% எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 தான் வந்து மெயின் திங். விட்டமின் சி அண்ட் வந்து லெமன் தான் வந்து நல்லாவே நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் வந்து லைட்டன் பண்ணோம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கூட நெட்டில் கூட சர்ச் பண்ணி பாருங்கள். டார்க் ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு இது 2மே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்க்ரீடியன்ட்டு. ஸோ நீங்கள் தாராளமாக இந்த சீரம் வந்து உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ் ஆக்னே ஸ்பாட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராப்பர் பாட்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்மளுக்கு ப்ராடக்ட் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், இது வந்து ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிக்கினஸ் சில சீரமாக இருக்கட்டும்
நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கும். அது யாருக்குமே பிடிக்காது, மெயினாக எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால இது வந்து நல்லாவே லைட் வெயிட்டாக இருக்குது. போட்டோன்னா டக்குன்னு வந்து அப்சர்வ் ஆகிடுது ஸ்கின்ல. அது பிசுப்பு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக லைட் வெயிட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து கொஞ்சமாக என்னோட பாம்பில் எடுத்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு என்னோட ஃபேஸில் வந்து நல்லா டேப் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணி இது பண்ணணும்னு கிடையாது, டேப் பண்ணாலே போதும். அது வந்து குவிக்காக அப்சர்வ் ஆகிடும். இதோட ஸ்மெல் எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்மெல்லு எல்லா ப்ராடக்ட்ஸுமே கார்னியரில் பார்த்தீங்கன்னா இதே அந்த செட் தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும், நல்லா காமிங்காக இருக்கும். ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைக் நான் இப்படி தான் டேப் பண்ணேன், டக்குன்னு ப்ராடக்ட் அப்சர்வ் ஆயிடுச்சு. என் ஸ்கின்ல வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடச்சிருக்கு பாருங்களேன். இங்கெல்லாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? சிரிச்சா தான் தெரியுது, சிரிச்சா கேவலமாக இருக்குது. இங்கே பாருங்க அந்த க்ளோ, லைக் இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோ வந்து ஸ்கின்ல கிடைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த ஒரு விஷயம். அண்ட் இது வந்து 3 daysலேயே நம்ம யூஸ் பண்ணும்போது விசிபிளான ரிசல்ட் கிடைக்கும். அந்த டார்க் ஸ்பாட்ஸில் வந்து ரெடியூஸ் ஆகுறதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக உண்மைதான் அது. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருந்ததுன்னா மேபி டைம் எடுக்கலாம். பட் எனக்கு கம்மியான ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிது. அவ்வளோதான், ப்ராடக்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. இன்ஸ்டண்ட்டாகவும் நல்ல ஒரு க்ளோ இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், நம்ம விட்டமின் சி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின்ல வந்து நல்லா ஒரு ஹெல்த்தி க்ளோ கிடைக்கும். அண்ட் கொலாஜினை வந்து நம்ம ஸ்கின்ல நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ப்ளஸ் நம்மளுக்கு மெலானினை வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விட்டமின் சி நீங்கள் இந்த ப்ராடக்ட்டில் தான் கிடையாது, நீங்கள் டெய்லி உங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீனில் விட்டமின் சி வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் நல்லாவே யூத்தாக எங்காக இருக்கும். அண்ட் ஸ்பாட்லெஸ் கிளியர் ஸ்கின் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அப்புறம் இது வந்து 30 ml பாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 449 வருது, அதாவது 449 rupees வருது. விட்டமின் சி சீரம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த விட்டமின் சி சீரம் கம்மியாக தான் இருக்குது, நல்ல ப்ராடக்ட் கூட. ஸோ நீங்கள் சீரம் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறீங்க, எனக்கு எந்த மாதிரி சீரம் யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, அண்ட் தெரியாத பிராண்ட் யூஸ் பண்ணுறதை விட தெரிஞ்ச பிராண்ட் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் இது வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். நல்லாவே ரிசல்ட் இருக்குது. ஆல்சோ இது வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட். ஸோ எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே வராது. அண்ட் நான் வந்து இது கொலாபரேஷன்ன்றதுனால கூவி விற்கிறேன்லாம் அர்த்தம் கிடையாது. இதில் இருக்கிறத தான் நான் வந்து சொன்னேன். நீங்கள் என்ன நம்பர்னா கூட நிறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அவங்க லைவ் ரிசல்ட்டே நிறைய பேர் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. அவ்வளோதான். ஸோ சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் வேறு ஏதாவது அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். பட் ரொம்ப குயிக்காக லேசி பீப்புளுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம மாய்ஸ்சரைசர் போயிடலாம். அவ்வளோதான், மாய்ஸ்சரைசர் எடுத்து உங்கள் ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. யா, டன், முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சிம்பிளாக 3 steps தான், 4 steps தான். மேக்கப் ரிமூவ் பண்ணணும், கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணும், ஃபேஸ் வாஷ் ஆர் கிளென்சர் போட்டு வாஷ் பண்ணும், சீரம் அப்ளை பண்ணும், மாய்ஸ்சரைசர். அவள் தான் 4 ஸ்டெப் தான். ரொம்ப ஈஸி, ரொம்ப லேசி பீப்புள் கூட டக்குன்னு ஒரு 5 minutes கூட ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கின் கேர் நம்ம லைஃப்பில் ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நம்ம முகம் தான் வந்து நம்மளுக்கு ஒரு இதுவாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக பிரைட்டாக க்ளோயிங்காக இருந்தாலும் நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ கண்டிப்பாக ஸ்கின் கேரே பண்ணாதவங்க கூட நீங்கள் இது வந்து சும்மா ஒரு 4 ஸ்டெப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சு நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்கின் கேர் வந்து ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும், சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக வந்து லிப் பாம் போடணும். நான் லிப் பாம் வந்து அங்கே வச்சிருக்கேன், அதனால எந்திரிச்சு போக முடியல. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஸ்கின் கேர் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க போறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி இது கொலாபரேஷன்றதுனால நான் கூவி விற்கல, நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரிசல்ட் தெரியும். அண்ட் கார்னியர் வந்து ட்ரஸ்டடான பிராண்டு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல் வீடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Kanmani. Bye. Take care.